Daily. Taste the Daily. தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக தமிழக அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கும் நிலையில் தூய்மை பணியாளர்கள் சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தூய்மை பணியாளர்களுக்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை தலைமை செயலகத்தில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் 6 முக்கிய புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு, அவர்களின் குழந்தைகளுக்கான உயர்கல்விக்கான உதவி ஊக்கத்தொகை, தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுய தொழில் உதவி, அதே போல அவர்களின் நல வாழ்வுக்காக 10 லட்சம் ரூபாய் காப்பீடு, 30,000 வீடு குடியிருப்புகள், பணியின் போது இறக்க நேரிட்டால் 10 லட்சம் நிவாரண நிதி, தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்குமான தேவையான தனி சட்டம் முதலிய புதிய 6 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த அறிவிப்புகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சருடைய இல்லத்தில் நேரில் அவரை சந்தித்து தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் தற்பொழுது நேரடியாக முதல்வரை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். உடன் அமைச்சர்கள் K.N. நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், அதே போல சென்னை மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். நேற்றைய தினமே இந்த அறிவிப்பு வெளியான பிறகாக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் தூய்மை பணியாளர்களின் மாண்பை நமது திராவிட மாடல் அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்றைய தினம் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருந்தார். 6 புதிய அறிவிப்புகளை தூய்மை பணியாளர்களுக்காக வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்தித்து தூய்மை பணியாளர்கள் சங்கத்தினர் நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.